டூயிங் ஹவுஸ்ஹோல்டு ஒர்க் வித் மை பேபி. இது கொஞ்சம் வியர்டாக இருக்கலாம், இம்பாசிபிள்னு தோணலாம். நான் இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு எல்லோரும் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்க தூங்கும்போது வேலை செய்யணும், அவங்க முழிச்சிட்ருக்கும்போது அவங்க கூட விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நானும் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது ஒரு தடவையும். ஏன்னா அவங்க தூங்குவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க தூங்கவே மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அதுதான் ரியாலிட்டி. அப்படியே தூங்கினாலும் ஒரு 1/2 hour அவ்வளோதான் தூங்குவாங்க. இந்த மினிமலிசம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த 1/2 hour பத்தாது. ஆல்சோ அவங்க தூங்குகிற அந்த மொமெண்ட் வந்ததும் கிடையாது. அவங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ தான் தூங்குவாங்க. ஆனால் நம்ம நினச்சிட்ருப்போம், அவங்க தூங்கிட்டால் நம்ம இந்த ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடலாம், ஒரு 1/2 hour 1 hour தூங்கினா போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். அது ரியாலிட்டி கிடையாது. அந்த மாதிரி நடக்கவும் நடக்காது. எனக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்ததும் கிடையாது. போட்ட பொருள் போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். கிச்சனில் வெசல்ஸ் வாஷ் பண்ணாமல் கிடக்கும். சமைச்சு முடிச்சுட்டு ஹாலில் அவங்க விளையாண்ட அந்த டாய்ஸ் அப்படியே கிடக்கும். அதே மாதிரி ரூமில் எடுத்துகிட்டு வந்த துணிங்க மடிக்காமல் கிடக்கும், காஞ்சு. அந்த மாதிரி வீடு கூட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்க ஸ்ட்ரெஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருந்துச்சு. இதில் நான் நிறைய நேரம் ஃபீல் பண்ணது, நம்ம ஒரு வேளை சரியான அம்மாவாக இல்லை போல் இருக்குது, நம்மளால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய நேரம் நினச்சிட்டு நானே கில்ட்குள்ளே போன டேஸும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் நிறைய நேரம் சொல்லியிருக்காங்க, நீ ஏன் தூங்க வச்சுட்டு பண்ணுற, அவளை கூட வச்சுட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த டைமில் எனக்கு ரியலைஸ் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் ட்ரை பண்ணேன். ஓகே, நம்ம குழந்தைய கூட வச்சுட்டு நம்ம நம்மளோட ஒர்க்கை பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என் குழந்தை தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கூட வச்சுட்டே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கு, டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு அதோட இடத்துல எடுத்து வைக்கிறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸை அவளை கூட வச்சுட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கோமான்னுட்டு பார்க்குறத விட பண்ணி முடிச்சிட்டோமான்னுட்டு பார்க்குறது இன்னும் பெட்டராக இருக்கும். அவங்க தூங்கணும்னு வெயிட் பண்ணுறத விட அவங்கள கூடவே வச்சுக்கிறது இன்னும் நல்லது. அவங்கள கூடவே வச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு, இது இந்த ஃப்ரூட்ஸ் இது இந்தந்த வெஜிடபிள்ஸ் இதுன்னு சொல்லிவிட்டு பேரை சொல்லிவிட்டு அவங்க கூட பேசிகிட்டே நம்ம பண்ணும்போது அவங்களும் நம்ம கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அஃப்கோர்ஸ் அந்த ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடும். அவங்க நம்ம கூடவே இருக்கும், நம்மளும் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்ஸும் அவங்களுக்கு அது கொடுக்கும். கண்டிப்பாக கிச்சன் ஒர்க் பண்ணும்போது தான் இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு, அது எனக்கும் தெரியும். அப்போது நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன்னா, அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுவேன். இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதில் இந்த மாதிரி வேஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டஸ்ட்பினில் போட சொல்கிறது. அப்புறம் பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த வெசல்ஸ் எல்லாத்தையும் கவுத்து வைக்கிறது, ஸ்டாண்டில் அடுக்கிறது. இப்போ நான் வாஷ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அவங்களே எடுத்து அதை ஸ்டாண்டில் அடுக்கிடுவாங்க. ரெகுலராக இது பண்ணுவேன். 1 நாள் 2 நாள் கிடையாது, டெய்லி அவங்கள வச்சு தான் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கும் விளையாடுறதுக்கு வேறு சோர்ஸ் இல்லை. அவங்களும் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அழுதுட்டு நொயின்னு சொல்லிட்டு கிட்ட நின்றுட்டே இருப்பாங்க. அதுக்கு அவங்களையும் அதில் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். புதுசாக அவங்களுக்கு ஏதோ லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். நம்ம ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். எல்லா நேரத்துலையும் பீஸ்ஃபுல்லாக இதே மாதிரியே இருக்காது. சொல்கிறத கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்க நம்மளை இன்ட்ரப்ட் பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் ஓகே, என்ன பண்ணுறது, அவங்க நம்ம கூட தானே இருந்தாகணும். எண்ட் ஆஃப் த டே அவங்க நம்மளோட குழந்தைங்க தான். ஸோ நம்ம தான் அவங்கள பார்த்துட்டு ஆகணும். மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி தான் அவங்களும் தப்பு பண்ணுவாங்க, சத்தம் போடுவாங்க, ஏதாவது தூக்கி போடுறது, கட் பண்ணும்போது வெஜிடபிள்ஸை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சம்டைம் அதை வேஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என் பொண்ணும் அதே மாதிரி தான். இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது கூடவே தான் இருப்பாள். அப்போது அவள் டொமேட்டோ கட் பண்ணும்போது, ஆனியன் கட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு டொமேட்டோ அவளே ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாள். இப்போது சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட 1 2 தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம கோவப்பட முடியாது. ஃபுல்லாக நீயே சாப்பிட்ட அந்த மாதிரியெல்லாம் நம்ம கோவப்பட முடியாது. சாப்பிட்டு போகிறாங்க, அந்த ஒரு டொமேட்டோ வச்சு தான் நம்ம சமைச்சாகணும். இதை தான் நம்ம சொல்கிறது அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே மதர்ஹுட்டில் காமன் தான். எல்லாருக்கும் இது நடக்கும்.
இதே மாதிரி தான் நான் என் பெரிய பொண்ணை வளர்க்கும்போது இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் நான் அவளை வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். பட் இப்போது அவங்களுக்கு நம்ம சொல்கிறது நல்லாவே புரியுது. இது வை, இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வையின்னு சொல்லிட்டு குக் பண்ணிகிட்ருக்கும்போது ஏதாவது ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு 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 பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அவள் கரெக்டாக கொண்டு போய் வைப்பா. எக் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் எக் எடுத்துகிட்டு வருவாள். இல்லை ஏதாவது நட்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தெரியுது நட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். வேறு எந்த பொருள் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு டொமேட்டோ எடுத்துருவான்னு சொன்னால் எடுத்துகிட்டு வருவா கரெக்டாக. ஆனியன் எடுத்துகிட்டு வர சொன்னால் கரெக்டாக ஆனியன் எடுத்துருவா. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல எல்லா பொருளும் எங்கே இருக்குன்றது தெரியணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு. அப்போ தான் ஒரு அம்மா அப்படின்றவங்க அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளே போய் நிற்க முடியாது. இது காமன் தான். எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு பொருள் காணோம் அப்படின்னா அம்மாவை தான் கேட்பாங்க. ஆனால் என் வீட்டில் எப்படின்னா எந்த பொருள் எங்கே இருக்குன்றது எல்லாருக்கும் அக்யூரேட்டாக தெரியும். நீங்களும் ஒரு குழந்தையோட அம்மாவாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. இன்க்ளூட் பண்ணுங்கள் அவங்களையும். ஏன்னா அந்த மொமெண்ட் திரும்பியும் வரப்போகிறது கிடையாது. இது அந்த ஸ்டேஜ்னால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க பிஸி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி மினிமலிஸ்ட் ரியல் மாம் லைஃப் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.